இங்கே நடிகர் விஜயோடைய படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அருமையான படம், சூப்பரான படம். இதுக்கு வந்து யார் யார் எப்படி எப்படி விமர்சனம் வைக்கிறாங்க, வைக்கலாம், 1000 வைக்கலாம். அவங்க கஷ்டப்பட்டு செலவு பண்ணிலாம் பண்ணியிருக்காங்க. ரசிகர்களை திருப்தி பண்ணணும் தான். உண்மையாக பார்க்கணுன்னா விஜயோடைய ரசிகர்களுக்கு இது ஒரு சரியான தீனி உள்ள படம், பெருமை சேர்க்குற படம். சில குறை வந்து எல்லா படத்துலையும் இருக்கலாம், இந்த படத்துலையும் குறை இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நல்ல படம், அருமையான படம், பார்க்கலாம். என்ன குறைன்னா, இந்த ஒரு சீனுக்கு வைத்தியமந்தம் வருது, ஒரு சீனுக்கு வந்து அக்கா த்ரிஷா அக்கா வந்து டான்ஸ் ஆடுறது, எல்லாம் குறை. ரெண்டாவது விஷயம் வந்து சண்டை நடக்கும்போது வந்து ஒரு காமெண்ட்ரி, ஒரு கிரிக்கெட் மேட்சில் காமெண்ட்ரி நடக்குது, இது கொஞ்சம் ஓவர் தான். மொத்தப்படி வந்து படம் அருமையான படம், சூப்பரான படம். மோகன் அதில் வர மைக் மோகன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் இப்போ தான் ஒரு ஹரான ஒரு படம் எடுக்க வராரு, ரொம்ப நாள் கழிச்சு. அது என்ன தெரியல, எதுக்காக தெரியல, என்ன பழி வாங்கன்னு தெரியல. வெங்கடேஷ் பிரபுக்கு அவரை வச்சு அசிங்கப்படுத்தி, அவர் பெரிய கொடூரமான வில்லன்னு சொல்லி முதலே ஒரு உருவம் படம் நடிச்சு தான் வந்து இவர் காணாமல் போனார். செகண்டாக ஃபராரு இப்போயும் முடிக்கிறாங்க பொழுது இவரை, அது ஒரு குறை. ரெண்டாவது விஷயம் வந்து எப்போ பார்த்தாலும் கத்தி சண்டை, டமால் டிமில், ரத்தம் 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 ரத்தம், இது ஒரு குறை. மற்றபடி படம் சூப்பர், குறைய ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல படம், வசூலும் பண்ணும். ஆனால் இது அரசியல் தாக்கத்தை ஒன்றும் ஏற்படுத்தாது. ஆனால் அருமையான படம் தான். அவங்க விஜயோட ரசிகர்களுக்கு தேவையான படம், அருமையான படம், நல்லா நடிச்சிருக்காரு. உழைப்பு வந்து வெளிப்படுத்துகிறார் விஜய். இவருடைய கடைசி படம் சொல்கிறாரு, இது மட்டும் கடைசி படம் இருக்கக்கூடாது, நிறைய படம் இவர் நடிக்கணும், மக்களை வந்து சந்தோஷப்படுத்தணும், அது எங்களுடைய விருப்பம். இவர் அரசியலுக்கு இருக்காரோ இல்லையோ, நீலிக்கிறாரோ இல்லையோ, அதில் வேறு ரெண்டாவது பட்சம், எங்களுக்கு தேவையில்லாத கதை. ஆனால் நம்ம வந்து ஒரு அருமையான நடிகராகவும் ஜனநாயக நடிகராக நம்ம அப்படி தான் பார்த்துங்கிறோம். அதனால் இவர் தயவு செஞ்சு நடிப்பு விடக்கூடாது. வாங்க, நீங்கள் அரசியல் வாங்கிலாம் பண்ணுங்கள், உங்களை ரசிகர்களை ஏமாற்றாதீங்க. மற்றபடி சூப்பர் படம், அருமையான படம். எந்த ஒரு இதுவும் வில்லங்கம் கிடையாது படத்தில். வில்லனுங்க இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ பிரசாந்த் வந்து அவர் எதுக்கு இருக்கான்னு அவருக்கும் தெரியாது, வெங்கட பிரபுக்கும் தெரியாது, மறுபடியும் போட்டுக்கிறாங்க. பிரபு தேவா வந்து கொண்டு வந்து அவர் வில்லனை காட்டுறாங்க. அவர் வாழ்க்கையில் வில்லனோ இல்லையோ தெரியல, அவர் வில்லனை காமிச்சு அவர் வேறு அசிங்கப்படுத்துறது, பிரசாந்த் எடுத்து வேஸ்ட் பண்ணுறது. அப்புறம் வந்து ரொம்ப நடிகர் பற்றால் அதிகம், தேவையில்லாத கேரக்டர்லாம் தேவையில்லாத ஆள்லாம் இருக்காங்க. மற்றபடி வந்து நல்ல படம், சூப்பர் படம். ரசிகர்களை வந்து விரும்பி பார்க்கலாம், நாமளும் விரும்பி பார்க்கலாம், 1க்கு 10 முறை பார்க்கலாம். என்ன ஒரு குறைனா வந்து இந்த டிக்கெட் இருக்கு இல்லையா, டிக்கெட் தான் பகல் கொள்ளையாக இருக்குது. இது வந்து விஜய் அவர்கள் வந்து இது தலையிட்டு அவருடைய சம்பளத்தை குறைக்கிறாரோ இல்லை லாபத்தை குறைக்கிறாரோ ஏதோ ஒன்று பண்ணி டிக்கெட்டு வந்து அந்த, அதாவது ரசிகர் வந்து குஷிப்படுத்த மட்டும் இல்லை, நீங்கள் லாஸ்ட் படம் சொல்கிறீங்க, மக்களும் குஷிப்படுத்தணும் இல்லை. அதுக்காக டிக்கெட் வந்து இந்த 2000 3000 அந்த 500 1000 200லாம் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் வந்து எல்லா தியேட்டரும் டிக்கெட் 50 ரூபா. உங்களுடைய சேவை இங்கேருந்து தொடங்க, இது செய்யுங்க, அருமையாக இருக்கும். மற்றபடி படம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள், அவங்க ரசிகர்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நல்ல படம். விஜய் மறுபடியும் மேலும் மேலும் நடிக்கணும், எல்லோரையும் சந்தோஷப்படுத்தணும்.